இனி யார் நினைச்சாலும் உங்க பையனை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி தீபக் அங்கிருந்து வெளியே செல்ல அதே சமயத்தில் வெங்கட் மயங்கி விழுந்தான். அதை பார்த்து அருகில் நின்றிருந்த உதயகுமார் அதிர்ச்சியில் கத்த வேணுகோபால் ஓடி வந்து, டே வெங்கட், எழுந்திருடா, என்னாச்சுடா உனக்கு, எழுந்திரு என்று கத்தினார். ஆனால் வெங்கட்டிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் வரவில்லை. அதே சமயத்தில் அவரது வில்லாவுக்கு பக்கத்து பங்களாவில் ஒரு டாக்டர் குடியிருந்தார். அவரை அழைத்து வருவதற்காக உதயகுமார் வேகமாக வெளியே ஓடினார். அடுத்த சில நிமிடங்களில் டாக்டர் அங்கே வந்து வெங்கட்டின் உடலை செக் செய்து பார்த்தார். உடனே அவரது முகம் பயத்தில் வேர்த்து போனது. வெங்கட்டோட உடம்பு ஒரு டெட் பாடி மாதிரி ரொம்ப குளிர்ந்து போயிருச்சு. அவனோட மூச்சும் குறைஞ்சுக்கிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் 2-3 நிமிஷம் தான் தாங்கணும்னு நினைக்கிறேன் என்று டாக்டர் சொல்ல வேணுகோபால் அதிர்ச்சியில் அழுது கொண்டே, டாக்டர் என்ன சொல்றீங்க? என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்று கதறியபடி கேட்டார். இந்த டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியாது மிஸ்டர் வேணுகோபால். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும்லாம் உடம்பு தாங்காது. என்னோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு நோயாளிய நான் பார்த்ததே இல்லை. வெங்கட் உயிர் பழைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சிபிஆர் பண்றதுலயும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேல உங்க பையன் பிழைக்கணும்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும் என்று சொன்னார். உடனே வேணுகோபால் என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு தீபக்கை தேடி வெளியே ஓடினார். கேட்டிற்கு வெளியே சென்று பார்க்கும்போது தீபக் ஆட்டோவுக்காக காத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் கொஞ்சம் நிம்மதி அடைந்த வேணுகோபால் நேராக ஓடிச் சென்று அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு, தீபக், எப்படியாவது என்னோட பையனை காப்பாத்துங்க. டாக்டர் கூட அவனை கை விட்டுட்டாங்க. இந்த நிலைமையில எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அவன் பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க காலில் வேணாலும் விழுறேன் என்று சொல்லி அவனுடைய காலில் விழுந்து அழுதார். தீபக்கால் மட்டும்தான் தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியும் என்று வேணுகோபாலுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. மிஸ்டர் வேணுகோபால், என்கிட்ட கெஞ்சறதுல எந்த யூஸும் இல்ல. உங்க பையனுக்கு இருக்கிற கோபத்தை பார்க்கும் போதே தெரியும் அதுவே ஒரு நாள் அவனை விழுங்கும்னு. அவன் இத்தனை நாளா பண்ணின கெட்டதெல்லாம் தான் இப்ப அவனோட உசிரை எடுக்க போகுது. ஆனா அவன் இப்படி ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் வேணுகோபாலின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. தீபக், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பையனோட சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே கிடையாது. இதுக்கு மேல அவனை நல்லவனா மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த ஒரு தடவை மட்டும் அவனுக்கு மன்னிச்சு அவனை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று காலை பிடித்து கொண்டு கெஞ்சினார். தீபக் எவ்வளவோ முயற்சி செய்தும் வேணுகோபாலை அவனுடைய கால்களில் இருந்து விளக்க முடியவில்லை. அப்போது வெளியே வந்த உதயகுமார் இன்னமும் சில ஆட்கள் எல்லோரும் வேணுகோபாலின் நிலைமையை பார்த்து கவலையுடன் நின்றனர். அப்போது தீபக் மேலே தூக்கி, என்ன பண்றீங்க மிஸ்டர் வேணுகோபால்? என் அப்பா வயசுல இருக்கீங்க, ஏன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல என்று சொன்னான். இல்ல தீபக், நீங்க என் பையனை காப்பாத்துறேன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். என்கிட்ட எவ்வளவு பணமும் புகழும் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட பையனை என்னால காப்பாத்த முடியலையே. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் அவன் கூடவே செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு அவனை வந்து காப்பாத்துங்க. இன்னமும் கொஞ்ச நேரத்துல அவனோட மூச்சு சுத்தமா நின்னுடுன்னு டாக்டர் சொல்றாரு. ப்ளீஸ் என்று மீண்டும் அவன் கால்களை பிடித்து கொண்டு அழுக ஆரம்பித்து விட்டார். அதை பார்த்து தீபக் ஒரு பெருமூச்சு விட்டபடி, சரி வாங்க என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வெங்கட்டை பார்க்க சென்றான். தீபக் உள்ளே சென்றதும் வெங்கட்டின் உடலை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்க அவனுடைய பார்வை வெங்கட்டின் மார்பு பகுதிக்கு சென்றது. உடனே அவனது தொண்டை பகுதியை கை வைத்து அழுத்தினான். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தீபக் அவன் கழுத்தை நெருக்குவதை போல இருந்தது. தம்பி, இந்த மாதிரி செஞ்சா அவனோட கொஞ்ச நஞ்ச உசுரும் போயிடும் என்று டாக்டர் கத்த ஆரம்பித்து விட்டார். தீபக் வெங்கட்டிற்கு உதவ முயற்சிக்கிறானா அல்லது கொல்ல பார்க்கிறானா என்று அங்கே இருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. உடனே வேணுகோபால் வேகமாக வந்து அவனை பிடித்து, தீபக், நீங்க என்ன பண்றீங்க? அவனை விடுங்க என்று சொல்லி அவன் தோள்களை பிடித்து இழுத்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. உடனே இன்னமும் சில ஆட்கள் வந்து தீபக்கை பிடித்து இழுத்தார்கள். ஆனால் யாராலும் அவனை அசைக்க கூட முடியவில்லை. வெங்கட்டின் உடல் இன்னமும் அதிகமாக நடுங்க ஆரம்பித்தது. அதன் பிறகு தீபக் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி வெங்கட்டின் தொண்டையிலிருந்து எதையோ உடைத்து பிரித்தான். அடுத்த நொடியே வெங்கட்டின் உடல் எந்த அசைவும் இல்லாமல் போனது. அதை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் பயத்துடன் இருக்க டாக்டர் வேகமாக வந்து வெங்கட்டின் உடலை சோதித்து பார்த்தார். இது என்ன அதிசயம்? வெங்கட்டோட உடம்பு பழையபடி மாறிட்டு வருது. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சூடாகிட்டு வருது. இது எப்படி சாத்தியமாச்சு என்று அவர் வியப்போடு தீபக்கை பார்த்தபடி கேட்டார். அந்த நேரத்தில் அங்கே இருந்தவர்களுக்கு எப்படி நடந்து கொள்வதென்றே தெரியவில்லை. தங்கள் முன்னால் நடந்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. ஆனால் அங்கே உண்மையில் ஒரு அதிசயம் நடந்திருந்தது. வெங்கட்டோட உசுருக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் உதயகுமார் போனை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு டயல் செய்ய ஆரம்பித்தார். அடுத்த சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. வெங்கட்டை ஆம்புலன்ஸில் ஏற்றி உதயகுமார் இன்னமும் சிலரை உடன் அனுப்பி வைத்தார் வேணுகோபால்.
அவர்கள் அங்கிருந்து சென்றதும் அவர் ஆச்சரியத்துடன் தீபக்கை பார்த்து, தீபக், இது இது எப்படி சாத்தியம்? ஆரம்பத்துல நீங்க அவனை கொல்லதான் போறீங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டரால கூட முடியாத ஒரு விஷயத்த நீங்க சாதிச்சு காட்டியிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களோட கையில அப்படி என்ன இருக்கு என்று வியப்புடன் கேட்டார். தீபக் எப்படி வெங்கட்டை பிழைக்க வைத்தான் என்று வேணுகோபாலுக்கு புரியவில்லை. அப்போது தீபக் தன்னுடைய கையை திறந்து காட்டினான். வேணுகோபாலுக்கு அதை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியானது. இது ஒரு ரத்தின கல். இந்த கல் உங்களோட மகன் கழுத்துல இருந்துச்சு. உங்க மகனுக்கு பழங்கால பொருட்கள் மேல இருக்கிற ஆர்வத்துல எதை பார்த்தாலும் யோசிக்காம அதை வாங்கிடுறான். ஆனா எல்லா பொருட்களும் சாதாரண பொருட்கள் கிடையாது. சில பொருட்களுக்கு இருக்கிற சக்தியும் ஈர்ப்பும் அவனுக்கு எந்த விதத்துல வேணாலும் பாதிப்பை கொடுக்கலாம். இந்த ரத்தின கல் டாலரை எத்தனை வருஷமா அவன் கழுத்துல போட்டிருந்தான். இந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடம்ப அழிச்சிட்டு வந்திருக்கு. இது உங்கள யாருக்குமே தெரியல. இந்த கல்லோட கலரை பாருங்க, எவ்வளவு டார்க் ஆகி இருக்குன்னு. இப்படிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களோட வீட்டு சந்தோஷத்தையே மொத்தமா உடைச்சிருக்கு என்று சொன்னான் தீபக். அவன் சொன்னதை கேட்டு வேணுகோபால் அதிர்ச்சியில் கண்ணு மைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தீபக் அந்த ரத்தின கல்லை பொடி பொடியாக உடைத்து விட்டு வேணுகோபாலை பார்த்து, இங்க பாருங்க மிஸ்டர் வேணுகோபால், நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. பிரச்சனை இன்னமும் முழுசா சரியாகல. உங்க மகனோட உடம்புல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி மொத்தத்தையும் நான் எடுத்துட்டேன். ஆனா அதோட அவனோட உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுமானா அதுதான் இல்ல. உங்க மகனை இதுல இருந்து முழுசா காப்பாத்த ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்பதான் உங்க மகனுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் பவரை முழுசா அவனோட உடம்புல இருந்து எடுக்க முடியும் என்று சொன்னான். அதை கேட்டதும் வேணுகோபால் அழுது கொண்டே, ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என் குடும்பத்து மேல யாரு இவ்வளவு வன்மத்துல இருக்காங்கன்னு தெரியலையே. இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணனது கிடையாது. அப்படி இருக்கும்போது யாருக்கு இதை பண்ண மனசு வந்துச்சு என்று கண்ணீர் மல்க சொன்னார். மிஸ்டர் வேணுகோபால், ஃபீல் பண்ணாதீங்க. இப்பதான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. உங்க மகனை சீக்கிரமே முழுசா குணப்படுத்த ட்ரை பண்றேன். நாளைக்கு ஒரு ஏலம் இருக்கு, நான் அங்க போய் பாக்குறேன். அங்க கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். அதை வச்சு எப்படியாவது உங்க மகனை காப்பாத்த முடியுமான்னு பாக்குறேன் என்று சொன்னான் தீபக். உடனே வேணுகோபால் ஏக்கத்துடன் அவனை பார்த்து, தேங்க்யூ தீபக், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என் பையன் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அவனுக்காக எது வேணாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்று சொன்னவர் உடனே தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்து பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு தீபக்கிடம் கொடுத்தார். தயவு செஞ்சு இதை வேண்டான்னு சொல்லாதீங்க. இது உங்களுக்கானது. என் மகன் உங்களை கொல்றதுக்காக துப்பாக்கியை காட்டினான். ஆனாலும் நீங்க அவனோட உசுரை காப்பாத்திருக்கீங்க. நான் உங்களோட அப்பா வயசுல இருக்கேன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஒரு அப்பாவா நினைச்சு இதை நீங்க வாங்கிக்கோங்க என்று சொன்னார். தீபக் கொஞ்சம் யோசித்தபடி, ஓகே மிஸ்டர் வேணுகோபால், இந்த செக் இப்போதைக்கு என்கிட்டயே இருக்கட்டும். ஏலத்துல உங்க பையனை காப்பாத்துற அளவுக்கு ஏதாவது பொருள் கிடைச்சா அதை வாங்குறதுக்கு இது யூஸ் ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மகனை சீக்கிரமே குணப்படுத்திடலாம் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். அதை கேட்டதும் வேணுகோபால் நிம்மதி பெருமூச்சுடன் அவன் தோள்களில் கை வைத்து தனது நன்றியை தெரிவித்தார். அதன் பிறகு தீபக் அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு வந்தவுடன் கணேஷ் சோபாவில் ஏதோ ஒரு யோசனையில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். உண்மையில் நாளைக்கு நடக்க போகும் ஏலத்திற்கு அவருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் போன முறை நடந்த கலவரத்தை நினைக்கும் போது அவருக்கு பயமாக இருந்தது. அவருடைய யோசனையை பார்த்து அவர் ஏலத்தை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தீபக் புரிந்து கொண்டான். அப்போது தீபக் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் அவர், தீபக், நீ ஆபீஸ்க்கு தானே போன, இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட என்று கேட்டார். உடனே அவன் சிரித்துக் கொண்டே, அங்கிள், போன தடவை அந்த பழங்கால பொருட்களோட மார்க்கெட்ல வேணுகோபால்னு ஒருத்தரை பார்த்தோமே, அவர் இன்னைக்கு என்ன மீட் பண்ணி நாளைக்கு நடக்க போற ஏலத்துல அவருக்கு சில அரிய வகையான பழங்கால பொருட்களை வாங்கணும்னு சொல்லி எனக்கு 10 கோடிக்கு செக் கொடுத்திருக்காரு. இந்த டைம் நாம ஏலத்துக்கு எந்தவித தயக்கமும் இல்லாம போகலாம். போன தடவை நம்மள வேடிக்கை பார்க்க தானே வந்திருக்கோன்னு எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க. இந்த தடவை அப்படி யாரும் சொல்ல முடியாது என்று சொன்னான். அதை கேட்டதும் கணேஷ் ஆச்சரியத்துடன், என்ன தீபக் சொல்ற? உண்மையிலேயே அவர் 10 கோடிக்கு செக் கொடுத்தாரா என்று கேட்க, தீபக் ஏற்கனவே அந்த பிளாங்க் செக்கில் 10 கோடி என்று ஃபில் செய்து வைத்திருந்ததை எடுத்து அவருக்கு காட்டினான். வேணுகோபாலுக்கு வாஸ்து சாஸ்திரம், வேதத்துல எல்லாம் அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கும் பழங்கால பொருட்கள் மேல இருக்கிற ஈர்ப்பை பார்த்து அவருக்காக நல்ல பொருட்களா வாங்க இந்த பணத்தை கொடுத்தாரு என்று சொன்னான் தீபக். உடனே கணேஷ் ஆச்சரியத்துடன் அந்த செக்கை பார்த்துவிட்டு, தீபக், நீயே யூடியூபை பார்த்துதான் அதெல்லாம் கத்துக்கிற. அவருக்கு ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா வேதத்தை பத்தி உனக்கு முழு அறிவு இருக்கிறதா நீ நினைக்கிறியா? இதனால அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம்னு கை காட்டுவாங்க. அப்ப யார்கிட்ட இருந்தும் நாம தப்பிக்க முடியாது என்று கவலையுடன் சொன்னார். அங்கிள், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன் என்று தீபக் நம்பிக்கையுடன் சொன்னான். உடனே கணேஷ் சிரித்து கொண்டே, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தீபக், நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட என்று சொல்ல, அப்போ நாளைக்கு நாம 2 பேரும் ஏலத்துக்கு போகலாம் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு கொஞ்சம் யோசித்த கணேஷ், இல்ல தீபக், நான் வரல. நீ சொன்னதை கேட்டே என் மனசு நரம்பிடுச்சு.
நீ மட்டும் போயிட்டு வா என்று சொன்னார். போன முறை நடந்த எதையும் அவர் இன்னமும் மறக்கவில்லை. அங்கிள், எனக்காக இந்த தடவை வாங்க ப்ளீஸ். போன தடவை நடந்த மாதிரி எதுவும் நடக்காது. இந்த தடவை எல்லாமே நம்ம கிட்ட சரியா இருக்கு என்று சொல்லி அவரை வற்புறுத்தினான் தீபக். ஒரு கட்டத்திற்கு மேல் அவராலும் தீபக்கின் வார்த்தைகளை மீற முடியவில்லை. சரி தீபக், நான் வரேன் என்று கணேஷ் சொல்ல, தீபக் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே அவனுடைய ரூமுக்கு சென்றான். மேலே தனது ரூமுக்கு வந்ததும், ஏலத்துல எனக்காகவும் ஒரு கல்லை வாங்குவேன். நான் போன தடவையே வாங்கி வச்சிருந்த அந்த கல்லை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். எங்க போச்சுன்னோ எனக்கு தெரியல. ஒருவேளை அன்னைக்கு பிரியாவை காப்பாத்த சண்டை போடும்போது எங்கேயாவது விழுந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த ஏலத்துல அதுக்கு பதிலா ஒரு கல்லு கிடைக்கும்னு நான் நம்புறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த நேரத்தில் அவனுடைய போன் ரிங் ஆக அதை எடுத்து பார்த்தான். அப்போது ஆர்த்தியின் நம்பரிலிருந்து கால் வருவதை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ச்சியானவன் போனை அட்டன் செய்து, என்ன விஷயம் என்று கேட்டான். தீபக், நாளைக்கு நடக்கிற ஏலத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் என்று சொன்னாள் ஆர்த்தி. அதை கேட்டதும் தீபக் யோசிக்க ஆரம்பித்தான். இவ எதுக்காக என்ன ஏலத்துக்கு கூப்பிடுறா? ஒருவேளை அந்த ஏலத்துக்கு சௌந்தர்யாவும் வருவாளா? இல்ல ஆர்த்தி அங்க வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்காளா? நாளைக்கு நான் அங்கிளையும் கூட்டிட்டு போறதா பிளான் வச்சிருக்கேன். அங்க ஆர்த்தி அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது? ஒருவேளை சௌந்தர்யாவும் வந்தா இன்னமும் பெரிய பிரச்சனையாகிடும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். அதை பற்றி நினைக்கும் போதே ஷர்மிளாவின் முகம்தான் முதலில் அவனுக்கு முன்னால் வந்து நின்றது. ஒருவேளை சௌந்தர்யாவை பற்றிய விஷயம் ஷர்மிளாவுக்கு தெரிந்தால் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசிக்கும் போது அவனால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. உண்மையில் ஆர்த்தி எதற்காக அவனை ஏலத்திற்கு அழைத்தாள்? தீபக் வெங்கட்டை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? சௌந்தர்யாவால் தீபக்கிற்கு பிரச்சனை வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.